சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஆளுமையாக இருந்துட்டு வராரு. நடிப்பாலும் ஸ்டைலாலும் வசனங்களாலும் பல கோடி மக்களை தன் பக்கம் ரசிகர்களாக வச்சிருக்காரு ரஜினி. என்னதான் வயசானாலும் இன்றைய வரைக்கும் தன்னால சாதனை படைக்க முடியுங்கிறத ஜெயிலர் படம் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. ரஜினிக்கு பொதுமக்கள் மட்டும் இல்லாம திரையுலகை சார்ந்த பலரும் ரசிகர்களாக இருக்காங்க. தளபதி விஜய் முதல் சிவகார்த்திகேயன் வரை பலரும் தலைவரோட ரசிகர்களாக இருக்காங்க. இந்த வகையில இயக்குனர் சங்கரும் ஒருவர். பிரம்மாண்ட படைப்புகளின் மூலமாக இந்திய திரையுலகில் தனி இடம் பிடித்தவர் இயக்குனர் சங்கர். தானும் கல்லூரியில் படித்த காலகட்டங்கள்ல ரஜினியோட தீவிர ரசிகராக இருந்திருப்பதாக சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி ரஜினியோட படத்திற்கு முதல் நாள் காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமோ அதே மாதிரிதான் 80s காலகட்டங்கள்லயும். இந்த காலகட்டங்கள்ல ரஜினியோட படத்தின் முதல் ஷோ பார்ப்பது மிக கடினமான விஷயமா. சங்கர் எப்படியாவது கஷ்டப்பட்டு ரஜினியோட படத்தின் முதல் நாள் ஷோ டிக்கெட்டை வாங்கிடுவாராம். இந்த வகையில ஒரு நாள் ரஜினியோட படத்திற்கு முதல் நாள் ஷோ பாக்குறதுக்காக டிக்கெட்டை கஷ்டப்பட்டு வாங்கினாராம் சங்கர். நாம் பார்க்க ரயிலில் சென்றுள்ள சங்கருக்கு ரயிலில் இருந்து இறங்கும் பொழுது தவறி விழுந்து அடிபட்டிருக்கு. அடிபட்டு ரத்தம் சொட்ட அதையும் பொருட்படுத்தாம ரஜினி படத்தை பார்த்திருக்காரு சங்கர். அளவுக்கு ரஜினியோட படத்தை முதல் ஷோவை பார்த்திடணும்னு வெறித்தனமா இருந்திருக்காரு சங்கர். இதை பற்றி ஒரு பேட்டியில சங்கர் பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.